அப்புறம் வரலாற்றை நாம் சிந்திச்சுட்டு மீண்டும் பதிகத்தை பாடுவோம். ஏன்னா 3 பதிகங்கள் இருக்கு இந்த இடத்துல. ஆமாம், ஞானசம்பந்தர் 2 பதிகம், சுந்தரர் 1 பதிகம். அப்போ அடுத்த லைன் பாடுறீங்களா? அடுத்த லைன் பாடுறீங்களா? இல்லை, நான் ஒரு லைன் பாடுறேன். பாடலாம், தப்பு இல்லை. காலம் போட்டால் தான் வராது, நம்ம சுத்தாங்கமாக பாடுவோம். நான் முதல்ல சுதிக்காக பாடிடுறேன், அப்புறம் நம்ம பொறுமையாக ஒவ்வொரு வரியாக பாடி கதறி நல்ல ஒடியுடை மார்பினர் ஓர்விடை ஏறி பூத கணம் புடை சூழ கொடியுடை ஊர்த்திருந்து கொடியுடை ஊர்த்திருந்து ஐயம் கொண்டு பல பல கூறி வடிவுடை வாழ்நெடும் கண்குமை பாகம் ஆயவன் வாழ்வொழி கடிகமல் மாமலர் இட்டு கரை விடற்றான் அடி காண்போ ஒரு வரி பாடுறேன், அடுத்த வரி நீங்க தான் பாடுறேன். யாரும் பாடணும், நீங்கள் பாடாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் வாயினால திறந்து நல்லா பாடணும். அப்போதான் நீங்கள் என்ன பாடுறீங்கிறது எனக்கு கேட்கும். பொடி உடை மார்பினர் ஓர்விடை ஏறி ஊத கணம் பூடை சூட வடிவுடை வாழ்நேடும் கண்ணுமை பாகம் ஆயவன் வாழ்வொழி புத்து அறைகெழு கோவல ஆடையின் மேலோ ஆடரவம் அசைத்து ஐயம் உரைகெழு வெண்தலை ஏந்தி போர்விடை ஏறி புகழ
பல கூறி நான் பாடிட்டேன். அதாவது 5வது பாட்டு முதல் வரி நான் எடுத்தேன். ஏன்னா இது மாறிடுச்சு, வரி மாறிடுச்சு. நான் எடுத்துறேன். காரிடு கொன்றைவோ வெண்மதி கங்கை தாழ்சடை மேலவை சூடி வாரிடு மென்மூளை பாதொரு பாகம் ஆயவன் வாழ்வொளி புத்தூர் கனமலர் கொன்றை அலங்கள் இளங்க காதில் வெண் கூழையோடு பனமுறை மாமலை மங்கையோர் பாகம் ஆயவன் வாழ்வொளி புத்தூர் அலைவளர் நாகம் அசைத்து நல்லாடி அலர்மிசை அந்தனம் உச்சி வளையொளி முன்கை மடங்கையோர் பாகம் ஆயவன் வாழ்வொளி புத்தூர் அடர்செவி வேளத்தின் ஈருறி போட்டு அணிதலை அங்கையில் ஏந்தி மடல் நெடு மாமல கண்ணியோர் பாகம் ஆயவன் வாழ்வொளி புத்தூர் உயர்வரை ஒழ்க எடுத்த அரக்கன் ஒளித்த கடற்கை அடர்த்து வயல்விரி நீல நெடுங்கண் நீவாகம் ஆயவன் வாழ்வொளி புத்தூர்
சொல்லிய பாடல்கள் வல்லார் தூயனே கெடுதல் எளிதானே வினை கெடுதல் எளிதானே துயர் கெடுதல் எளிதானே. அடுத்தபடியாக நடுவுல ஞானசம்பந்த பெருமான் பேந்தை காந்தாரம் பண்ணல ஒரு பதிகம் இந்த களத்துல பாடுற. அடுத்தது சுந்தரர் பெருமான் வர்றார். சுந்தரர் பெருமான் வந்து ஞானசம்பந்தர் என்ன பண்ணல பாடினாரோ அதே ராகத்துல மீண்டும் பாடுறார். நம்ம அதையும் பாடுவோம். இப்போ ஞானசம்பந்தர் பேந்தை காந்தாரம் நவரோஸ் என்ற ராகத்திலே அருளி செய்யப்பட்ட பதிகத்தை விண்ணப்பம் செய்யலாம். நல்லா ஈஸியா இருக்கும் பாடம். சாகை ஆயிரம் உடையார் சாமம் போதுவ உடையார் ஈகையார் கடை நோக்கி இறப்பதும் பல பல உடையார் கோகை மாமையில் அணைய குடியிடை பாகம் உடையார் பாகையினும் துளி வீசும் வாழ்குடி புத்தூர் உணாரே சாகை ஆயிரம் உடைய சாமம் போதுவ உடைய தோகை மாமையில் அணைய துடிகை பாகம் உடைய என்னில் ஈரமும் உடையார் எத்தனையோ இவர் அரண்கள் பெண்ணும் ஆயிரம் உடையார் ஒருமையார் ஆயிரம் உடையார் நொடியோர் ஆயிரம் உடையார் நுண்ணியாயிரம் அவர் நோக்கும் முடியும் ஆயிரம் உடையார் மெய்குழலால உடையார் பஞ்சி முந்துகிலன்ன பைங்கல் தேவர் உடையார் கணியார் ஆணையின் கீழ் உடையார் பரவு வாரையும் உடையார் பழித்து ஈகள் வாரையும் உடையார்
பல உடையார் கண்டு கோடலும் அறியார் காட்சியும் அறியொரு கரந்தை மான வாழ்க்கையதுடையார் மலைந்தவர் மதில் பறித்தறுத்தார் ஞான வாழ்க்கையதுடையார் நல்லிரு மகளே நின்றேத்த ஏழும் மூன்றும் தலைகள் உடையவன் இடப்பட அடத்து ஏழல்வன் பிறையல்ல தெழுமணி மிடரு நின்றிலங்க வென்றி மாமலரோனும் பிரிகடல் துயின்றவன் தானும் மூங்கில் மாமலர் வாசம் முதுமதி கவல் பொழித்தில்லை மண்டை கொண்டுழல் தேர மாசடை மேனிவன் தமனர் துண்டதன் பிறை சூடி துண்ணவன் கொடியணி எங்கும் நலங்குள் பூங்குழி காளி நல் கமல் ஞான சம்பந்தன் இலங்கேவன் பிறையானை ஏற்றிய தமிழில் வல்லார் நன்னெறியை உகத்தாமே. திருச்சிற்றம்பலம். கொஞ்ச நேரம் இந்த வரலாறை நாம பார்ப்போம். ஏன்னா ஐயா ரொம்ப சிரமத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். சிவாயனம் இந்த தலத்தில் பெயர் காரணமாகவே இந்த ஊர் பெயர் விளங்குகிறது. பெயர் வாழ்வொளி புத்தூர். இறைவனுடைய பெயர் மாணிக்கவண்ணன் ரத்தனபுரீஸ்வரர் என்றும், இறைவி பெயர் வண்டமர் பூங்குழலி பிரம்ம முந்தலாம்பிகை என்ற பெயரோடு வடமொழி பெயர். இந்த பெயரிலே அருள்பாலிக்கிறார்கள். இந்த தலத்தில் ஒரு அற்புதமான புராண செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்த தேவர்களும் அசுரர்களும் மந்தாரமலையை மத்தாகி வாசுகி நாகத்தை கயிறாக்கி முயற்சி செய்தார்கள். அந்த சமயத்தில் தான் கயிறாக இருந்த பார்க்கடலை கடைய உதவிய வாசுகி நாகம் உடல் வாடி வருந்தியது. தனது உடல் நலம் பெற சிவபெருமானை ஆராதனை செய்து நலிவு நீங்கி பொழிவு பெற்றது. இந்த தலத்திலே சிவபூஜை செய்ய வாகை மரத்தடியிலே வாசுகி நாகம் ஒரு புற்றிலே குடிகொண்டார். அந்த நாகம் இந்த தலத்திலே ஒரு புற்றிலே வாழ்ந்திருந்த காரணத்தினாலே இந்த தலம்
புற்றூர் என்றும் அழைக்கப்படுகிறது. பாண்டவர்கள் வனவாசம் மேற்கொண்ட போது அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டார். பல தலங்களுக்கு சென்ற அவன் வாசுகிநாதன் சிவபெருமானை பூஜித்த இந்த தலத்திற்கு வந்தான். அச்சமயம் அவனுக்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டது. தண்ணீருக்காக அலைந்து திரிந்தான். அப்போது இறைவன் அவன் முன் ஒரு வயோதிகராக தோன்றி ஒரு தண்டத்தை அவன் கையிலே கொடுத்து அதனை வாகை மரத்தடியில் ஊன்றும் இடத்திலே நல்ல நீர் கிடைக்கும் என்று கூறினார். அர்ஜுனன் தன் கையில் இருந்த வாளை அந்த வயோதிகரிடத்திலே கொடுத்து தான் நீர் அருந்திவிட்டு திரும்பி வரும் வரை வாளை பத்திரமாக வைத்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு சென்றார். இறைவன் அர்ஜுனன் திரும்பி வருவதற்குள் அந்த வாளை வாசுகிநாதன் குடியிருந்த புற்றில் ஒழித்து வைத்துவிட்டு மறைந்து விட்டார். நீர் அருந்தி திரும்பி வந்த அர்ஜுனன் வயோதிகரை காணாமல் திகைத்து வெகுநேரம் தேடியும் கிடைக்கவில்லை. இறைவன் சற்று நேரம் கழித்து வெளிப்பட்டு மறைத்து வைத்திருந்த வாளை வெளிப்படுத்தி அறிஞனார் என்றும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இத்தலம் வாழ்வொளி புத்தூர் என வழங்கப்படுகிறது. தற்போது மக்கள் வழக்கிலே திரு பாலப்புத்தூர் என்றும் சொல்லப்படுகிறது. மகாவிஷ்ணு ஒரு மாணிக்க லிங்கத்தை ஸ்தாபித்து இந்த தலத்தில் இறைவனை வழிபட்டதனாலே இறைவன் மாணிக்க வண்ணர் என்ற பெயரோடு அருள்பாலிக்கிறார். இப்போ இருக்கிற அமைப்புல இந்த திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த திருக்கோயிலில் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வாகை மரம்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் வந்து இப்போ விழுந்து போய்விட்டது. அதை மீண்டும் அந்த இடத்திலேயே துளுத்து வரும்படியாக செய்து வருகிறார்கள். அந்த வாகை மரத்தின் கீழே ஒரு பெரிய புற்று இருந்ததாகவும் நாளடைவிலே அது மறைந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ அந்த வாசுகி நாகம் அந்த வாகை மரத்தின் கீழே இருந்து இறைவனை வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த தலத்திற்கு சுந்தரர் பெருமான் வருகிறார். வந்து இந்த பெருமானை வழிபாடு செய்கிறார். அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது திருஞான சம்பந்த பெருமான் என்ன பண்ணிலே பாடினாரோ அதே பண்ணிலே சுந்தரர் பெருமானும் பாடி வழிபாடு செய்கிறார். அந்த பதியத்தினை இப்பொழுது விண்ணப்பம் செய்யும். ஐயா எல்லாரும் 10 நிமிஷம் இந்த பதியத்தை பாடிட்டு உணவு எடுத்துட்டு நாம ஓய்வு என்ன பண்றது. வேலைக்குன்னு வந்துட்டோம், வேலை செய்ய மாட்டேன்னு அடம் பண்ண சாமி சும்மா விடணும். அதுக்குண்டான கூலி கொடுக்கணும் இல்ல சாமி. அதனால நம்ம பாடியே தீரணும். அதுதான் நம்ம கடமை. பாடும் பணியே பணியாய் அருள்வாய். கலைக்கலன் தலைமேல் கரித்தானை கண்ணை என்னை நினைக்க கருவானை கொலைக்கை வானை உரி போது வந்தானை அழைக்க செங்கண் திடையேற வல்ல
ஹலோ, திருச்சிற்றம்பலம். ஹலோ ஹலோ. படைகள் சூழம் அழிகவல்லானை பாவி பார்மணன் பாவி கொன்றானை கண்ணடிக்கே செல்லு மாறி
வாழ்வொளி புத்து மாணிக்கத்தை மறந்தன் நினைத்தேனென்று அகங்கில வயல் நாவலர் வேந்தன் நங்கை சிங்கடி தந்தை பயந்த பழங்கில தமிழ் பாடவல்லாரே கரையும் மாம் செய்த பாவங்கள் தானே கரையும் மாம் செய்த பாவங்கள் தானே திருச்சிற்றம்பலம். இதுக்கு மேல வண்டி தாங்காது. இதோட நாம அடுத்த சூழலை பார்ப்போம். சாமி என்ன நமக்கு தெரியல. சாமி தான் இப்போ நாம பாடிட்டோம். சாமி நமக்கு கூலி கொடுக்கணும். சாப்பாடு